இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மேட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் நுழைவதற்கான கல்வி தகுதி நிபந்தனை திடீரென்று மாற்றியது ஏன்? மேட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் நுழைவதற்கு மாணவர்களுக்கு விதிக்கப்பட்டு வந்த கல்வி தகுதி நிபந்தனையை கல்வி அமைச்சு திடீரென்று மாற்றம் செய்திருப்பது குறித்து மாசிசா தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் கேள்வி எழுப்பியுள்ளார். SPM தேர்வில் A தகுதியை பெற்ற மாணவர்கள் மேட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் நுழைவதற்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் என்றும் A+ மற்றும் A மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும் என்றும் கல்வி அமைச்சு திடீரென்று அறிவித்திருப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை என்று வி காசியோங் குறிப்பிட்டார். அரசாங்க கொள்கையில், குறிப்பாக கல்விக் கொள்கையில் திடீரென்று இந்த மாற்றம் செய்யப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த மாற்றம் உண்மையானால் பெரும் ஏமாற்றமாகும் என்று வி காசியோங் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி கல்வி அமைச்சு வெளியிட்ட சுற்றறிக்கையின்படி 2025-2026 கல்வியாண்டில் A இன்றி A+ மற்றும் A அடிப்படையில் 10A பெற்ற மாணவர்கள் மட்டுமே மேட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் இயல்பாகவே நுழைவதற்கு தகுதி பெறுவார்கள் என்றும் இதனை துணை கல்வி அமைச்சர் ஒங் காவோ உறுதிப்படுத்தியதையும் வி காசியோங் சுட்டிக்காட்டினார். ஆனால் SPM தேர்வில் 10A பெற்ற மாணவர்கள் அனைவருமே மேட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் நுழைவதற்கு தகுதி பெறுகின்றனர் என்று பிரதமர் அண்மையில் அறிவித்திருப்பதையும் வி காசியோங் நினைவு கூர்ந்தார். கார் ஒன்று விரைவு பேருந்தை மோதியதில் அந்த காரில் பயணித்த 3 உயிரிழந்தனர். இந்த சம்பவம் இன்று காலை 11:20 மணியளவில் கிளாந்தான் குவலக்கராய் ஜலான் கிராய் குவா முசாங் சாலையில் கம்போங் சுங்காய் சாம் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. புருடுவா மைவி காரில் பயணித்த ஓர் ஆடவரும் 2 பெண்களும் இச்சம்பவத்தில் மாண்டதாக கிளாந்தான் தீயணைப்பு மீட்பு படை இலாகாவின் பேச்சாளர் தெரிவித்தார். காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய 3 உடல்களையும் மீட்பதில் தீயணைப்பு மீட்பு படையினர் சுமார் 25 நிமிடங்கள் கடுமையாக போராடியதாக அவர் குறிப்பிட்டார். உணர்ச்சிகரமான விவகாரங்களை எழுப்பி நெருப்புடன் விளையாட வேண்டாம் என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமயத்தை முன்னிறுத்தி அவதூறான தகவல்களை பரப்பி வரும் தரப்பினர் தங்கள் செயலை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மலேசியா பல்லின மற்றும் பல சமயத்தைச் சேர்ந்தவர்கள் வசிக்கின்ற ஒரு நாடாகும். அவதூறு தன்மையில் சமயம் சார்ந்த விவகாரங்களை எழுப்பும் தரப்பினர் மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தம்முடைய பிகமிங் ஹானா எ பர்சனல் ஜேர்னி என்ற நூலை சமயத்துடன் தொடர்புபடுத்தி அவதூறு தன்மையில் பேசிய தரப்பினருக்கு எதிராக சிகாம்புட் எம்பியான ஹனாயோ தொடுத்திருந்த வழக்கில் அந்த பெண் MP இன்று வெற்றி பெற்றது குறித்து கருத்துரைக்கையில் அவர் மேற்கண்டவாறு கூறினார். அந்த நூல் தொடர்பாக ஹனாயோவிற்கு எதிராக அவதூறு பரப்பியதாக கூறப்படும் வட மலேசிய பல்கலைக்கழக முதிர்நிலை விரிவுரையாளர் டாக்டர் கமருல் ஜமான் யூசுப் என்பவர் இழப்பீட்டுத் தொகையாக 4 லட்சம் ரிங்கீட்டையும் வழக்கு செலவு தொகையாக 80,000 ரிங்கீட்டையும் வழங்க வேண்டும் என்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அந்த நூல் மூலம் ஹனாயோ மலேசியாவை ஒரு கிறிஸ்துவ நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார் என்று அந்த விரிவுரையாளர் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியதை தொடர்ந்து அவருக்கு எதிராக ஹனாயோ அவதூறு வழக்கு தொடுத்திருந்தார். மனித வர்த்தக கடத்தலில் ஈடுபட்டதாக மாது ஒருவர் ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 55 வயது ஹலிசா பாலோ என்ற மாது நீதிபதி தல்ஹா பாச்சோக் எம்போக் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி குலாய் செனாய் ஏர்போர்ட் சிட்டியில் ஒரு வர்த்தக பெண்மணியான அந்த மாது மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. 2 சிறார்களை மனித வர்த்தக கடத்தல் புரிந்ததாக அந்த மாது மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த மாது குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மலாக்காவில் கடந்த வாரம் 19 வயது பல்கலைக்கழக மாணவியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக
2 உணவு விநியோகிப்பு வியாபாரிகள் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். 23 வயது முகமது ஷஃபிக் ஜசாருடீன் மற்றும் 29 வயது முகமது நசீம் ரசாலி என்ற அந்த 2 நபர்கள் கடந்த மே 22ஆம் தேதி இரவு 10 மணியளவில் மலாக்கா துங்கா மாவட்டத்தில் உள்ள தமான் புக்கிட் ரம்பாய் உத்தாமா என்ற இடத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஒரு கும்பலாகச் சேர்ந்து அந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 30 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த 2 நபர்களும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை மே 31ஆம் தேதி சிங்கப்பூருக்கு அலுவல் பயணம் மேற்கொள்கிறார். 22வது அனைத்துலக வியூக ஆய்வுக் கழகமான IISS ஷங்க்ரீலா 2025ஆம் ஆண்டு கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் சிங்கப்பூருக்கு ஒரு நாள் வருகை மேற்கொள்கின்றார். இந்த பயணத்தின் போது வருடாந்திர கலந்துரையாடலில் தலைவர்கள், அதிகாரிகள் ஆகியோருடன் உலகளாவிய பாதுகாப்பு சவால்களை பற்றி விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்வாரின் இந்த பயணத்தின் போது சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்குடன் அன்வார் பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கின்றார். தவிர சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னத்தையும் மரியாதை நிமித்தமாக அன்வார் சந்திக்க உள்ளார். 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 8 காயமுற்றனர். இந்த சம்பவம் இன்று காலை 11:45 மணியளவில் பெரா கரிக் குப்பாங் சாலையின் 4வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இதில் 8 பேர் காயமுற்றதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்புப்படை இயக்குனர் சபராட்சி நோர் அஹ்மத் தெரிவித்தார். காயமுற்ற 8 2 படுகாயத்திற்கு ஆளானதாக அவர் குறிப்பிட்டார். பினாங்கு தீவில் முதன்முறையாக ஸ்ரீ ரங்கநாத சுவாமி மடாலயத்தின் ஏற்பாட்டில் மலேசிய சிவனடியார் திருச்சபை, மலேசிய நால்வர் மன்றம் மற்றும் மை யாத்ரா எம்பயர் டிராவல் அண்ட் டூர்ஸ் ஆதரவில் எதிர்வரும் ஜூன் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவாசக முற்றோதல் பெருவிழா காலை 8 மணி முதல் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வு லாட் எண் 81 ஜலான் குலுகோர் புக்கிட் டம்பாரில் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக ஆசி உரை வழங்க தமிழகத்திலிருந்து பொற்கிழி கவிஞர் பேராசிரியர் சிவத்திரு சோ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வருகை புரியவிருக்கிறார். திருவாசக முற்றோதலுடன் நமது நாட்டின் மிகச்சிறந்த சமய சொற்பொழிவாளரும் மலேசிய நால்வர் மன்றத்தின் தலைவருமான சிவத்திரு பாலகிருஷ்ணன் கந்தசாமியின் சமய சொற்பொழிவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் எனும் முதுமொழிக்கேற்ப இறைவனால் எழுதப்பட்ட ஞான நூலான திருவாசகம் எனும் தேனை பருக அனைவரும் திரண்டு வாரீர். காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை தேநீர் விருந்துடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவேறும். நுழைவு இலவசம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.